திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பின்னுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்தளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பெருமானுடைய திருப்பெரும் கருணையினாலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருத்தாண்டகத்தை 6ஆம் திருமுறையை சிந்திக்க உள்ளோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு வருக வருக என வரவேற்கிறோம். எப்பொழுதும் நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் 27 திருமுறை ஆசிரியர்கள் துதியும், திருக்கதம் திறப்பதற்கான பாடலும், திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே 27 திருமுறை ஆசிரியர்கள் துதியை பாடுவோம். இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த ராஜாயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஆரம்பிக்கலாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு நலமுடன். சிவாய நம. வாழ்வர் பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிரப்பில் அனந்தபிரான் அடி போற்றி. ஆழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரார் திருத்தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி போற்றி. திருஞான சம்பந்த நாவரச சுந்தர திருவாதரூரர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, மருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருளோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயர். ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் உலுக்கிய கல்லாடனார், கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார். திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேர்க்கிறாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருநாவுக்கரசு புராணத்தில் பெரிய புராண பாடல். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் பொங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற பொன்னேன்கண் எண்டனவும் புவனம் உய்ய, இருள்கடு உண்டவர் அருள் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி, தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிற்றம்பலம். திருக்கதவம் திறப்பதற்கான பாடல் சொக்கம்மாள் படிக. திருப்பள்ளி எழுச்சி சித்ரா சித்ரா 9வது பாட்டு படிக்குமா? வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழங்கே அறற்றாதே. திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறிய திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேரோமே. திருமாமணி திருக்கதவம்
திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேருவோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருச்சிற்றம்பலம். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனை தொழும்படியோங்கள் மன்னகதே வந்து வாழ செய்தானே வந்திரு பெருந்துரையாய் வழி அடையோம் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடலமுதே கரும்பே விரிம்படியார் என்னகத்தாய் உலகுக்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் பெருமான் உலகுக்கு உயிராக இருப்பது மட்டுமல்லாமல் என்னுடைய எண்ணத்திலும் இருந்து காலையில எழுந்து நம்மள திருமுறை ஓசை தமிழ் ஓசை படிப்பதற்கு அருள் புரிந்திருக்கிறான் என்று சொல்லி இன்றைய திருமுறை தமிழ் ஓசையில 234வது நாள் 6ஆம் திருமுறையிலே 37வது பதிகம் திருவையாறு திருத்தாண்டகம் பொதுப்பண்ணாக எந்நேரமும் பாடக்கூடியது அரிகாம்போதி ராகம்னு சொல்லுவாங்க. காவியினுடைய வடகரையிலே 51வது தலமாக தஞ்சைக்கு வடக்கே அமைந்துள்ளது. இங்கு இருக்குள்ள பெருமான் செம்பற்சோதி என்றும் அம்பாள் அறம் வளர்த்தாயகம் சொல்லுவாங்க. இதற்கான பெரிய புராண பாடல் நாவுக்கர புராணத்துல 385. ஐயா. சிவாய நம. சிவாய நம. கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலார் தமை போற்றி கொண்ட திருத்தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பில் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி திருத்தொண்டு செய்தே அண்டர்பிரான் திரு ஐயார் அமர்ந்தார் நாவுக்கரசர். நம்முடைய பன்முறையில திரு என்ற அடையாளத்தோடு கூடிய பண்கள் 4 வகைன்னு சொல்லுவாங்க. அது திருநேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம். இந்த 4ஐயும் பாண்டது மணிவாசகர் தான், திருநாவுக்கரச நாயனார் தான். திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்று பொருள். அந்த சிவத்தை நினைவுபடுத்துகிற திருநாவுக்கரச நாயனார் என்ற பெயர் அவரே திரு என்ற பெயரை தாங்கி நிற்கிறார். ஆனால் அந்த திருநாவுக்கரசர் அந்த 4 பண்ணுல பாடியிருக்கிறார். அதிலே நமக்கு கிடைத்த இந்த திருத்தாண்டகம் எப்படி பெருமானை கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலோன் தமை போற்றி பாடிய திருத்தாண்டகம், திருக்குறுந்தொகை, திருநேரிசை, அப்புறம் திருவிருத்தம் என்று எல்லாத்தையும் பட்டியலிட்டு அதுல என்ன பண்ணாரு, அந்த அன்பு தொண்டு அந்த அதெல்லாம் பாடி தொண்டு செய்தார் என்று அண்டர்பிரான் ஐயாறு அமர்ந்தனர் என்று சொல்லி திருவையாற்றிலே அமர்ந்து அவர் உழவாரப்பணி செய்த காலத்திலே பாடப்பட்ட பதிகங்கள் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. ஆறார் திரிபுரங்கள் நீரா நோக்கும் அனலாடி ஆரமுதே என்றேன் நானே கூறார் மழுவாட்படையொன்றேந்தி கூரட்பூத பல்படையாய் என்றேன் நானே பேராயிரமுடையாய் என்றேன் நானே பிறை சூடி பிஞகனே என்றேன் நானே ஆரா அமுதன்னே ஐயாரன்னே என்றென்றே நானரற்பி நைகின்றேனே ஆரா அமுதே என் ஐயாரன்னே என்றென்றே நானரற்பி நைகின்றேனே. பெருமானுடைய திருத்தலத்தையே பெயராக கொண்டிருப்பது அது ஐயாரப்பர்னு பேர் அவருக்கு. என்ன அதை செம்பற்சோதின்னு சொல்லுவாங்க, செஞ்சடையப்பர்னு சொல்லுவாங்க, பல பேர் விதமா சொல்லுவாங்க. அதுல
அந்த அந்த பெருமானுடைய பெயரை ஐயார் என்ற அந்த தலத்தின் பெயரை சொல்லி அவனுடைய அதை நாம் மனதிலே அரட்டுதல்னா பலகால் சொல்லி சொன்னதையே சொல்றதுக்கு அரட்டுதல் சொல்லுவாங்க. ஏன் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால திரும்ப திரும்ப சொல்லி பெருமானை உள்ளத்திலே நிலைநிறுத்துதல் என்ற வகையிலே அமைந்த இந்த பதிகம் ஃபுல்லா என் ஐயாரன்னே நானற்று ஐகின்றேன்னு இந்த பதிகம் ஃபுல்லா வரும். வாழ்க வாழ்க. ரெண்டாவது பாட்டு இதே ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். தீபாயின் முப்புறங்கள் நீதானோக்கும் தீர்த்தா புராணனே என்றே நானே மூவ மதிசூடி என்றே நானே முதல்வா முக்கண்ணனே என்றே நானே ஏவாசிலையானே என்றே நானே இடும்பை கரல் நின்று மேறிய வாங்கி ஆவா என்றருள் புரியும் ஐயாரனே என்றென்றே நான் அரற்றினைகின்றேனே ஆவா என்றருள் புரியும் ஐயாரனே என்றென்றே நான் அரற்றினைகின்றேனே என்றென்றே நான் அரற்றினைகின்றேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமானை நாம் வாவா என்று அழைக்கப்பல் அவன் நம்மை வாவா என்று அழைத்து அருள் செய்வான். அது கடைசி வரை வாவா என்று அருள் புரிதல் அந்த செய்யுள் திரிபகாக ஆவா என்று வந்தது என்று சொல்லுவார்கள். அதனாலே பெருமான் என்னை வாவா என்று அருள் செய்வான், அழைத்து அருள் செய்வான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த மூன்றாவது சித்ரா சித்ரா படிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். அஞ்சுன்ன வண்ணனே என்றே நானே அடியார்கட்காரமுதே என்றே நானே நஞ்சனே கண்டனே என்றே நானே நாவலர்கள் நான் மறையே என்றே நானே நெஞ்சுன உள்புக்கு இருந்த போது நிறையும் அமுதே என்றே நானே அந்த ஆழ்வானே ஐயாரனே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அஞ்சாதே ஆழ்வானே என்ற ஐயாரன்னே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே. பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா பயபக்தி அப்படின்னு சொல்லி பயத்தை முதல்ல சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த வைதிக வழிபாட்டுலதான் அந்த பயபக்தி என்பது. ஆனால் சைவத்துல பயத்துக்கு இடமே இல்லை. ஏனால் பெருமான் நம்மை அஞ்சாதே ஆட்கொள்கிறான். அதனால் நமக்கெல்லாம் வீரர்கள்னு பேரு. வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்று நம்மளை அஞ்சாதே என்று சொல்லி வீரராக்குகிற பெருமானாக ஐயாற்று பெருமான் இருக்கிறான். வீர அன்பினரி யாதும் குறைவிலால் வீரம் என்னால் விளம்பும் தகையதோன்னு பல சேக்கிழாருடைய வாக்குக்கு முன்னோடியாக திகழ்ந்த இந்த ஐயாரன்னே அஞ்சாதே ஆழ்வானே ஐயாரன்னே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேன். வாழ்க வாழ்க. அடுத்து தொல்லை தொடுகடலை. தாமோதரையாவா. திருச்சிற்றம்பலம். தொல்லை தோடு கடலே என்றேன் நானே துலங்கும் ஈழம் பிறையா என்றேன் நானே எல்லை நிறைந்தானே என்றேன் நானே எழுநரம் இசையா என்றேன் நானே அல்லல் கடல் புக்கழுந்து வேனை வாங்கி அருள் செய்தாய் என்றேன் நானே எல்லையாம் ஐயாரா என்றேன் நானே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே எல்லையாம் ஐயாரா என்றேன் நானே
என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சித்தாந்த சைவத்துல நம்ம ஐயா சிவனேச ஐயா வந்து 36 தத்துவங்களை சொல்லுவாங்க. மண் முதல் நாதம் ஈராகன்னு. அந்த நாதத்துக்கு மேலே அவன் அதனுடைய எல்லையாக இருக்கிற நாதாந்த பெருமானாக இருக்கிறான் என்ற அந்த நாதாந்த மன்றத்துக்கு அடையாளமாக இந்த எல்லை என்ற சொல்லி அவன் அதற்கெல்லாம் எல்லையாக இருக்கிறான் என்ற வகையில் அந்த ஐயாரன்னை நான் அரற்றி நைகின்றேன் என்ற சித்தாந்த செய்தி சொல்கிற பாடல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. எண்டை சடை முடியாய். கம்மல் வாங்க. திருச்சிற்றம்பலம். இண்டை சடை முடியாய் என்றே நானே, இரு சுடர் வானத்தாய் என்றே நானே, தொண்ட தொழப்படுவாய் என்றே நானே, துருத்தேனை தானத்தாய் என்றே நானே, கண்டம் கருத்தானே என்றே நானே, கனலாகும் கண்ணானே என்றே நானே, அண்டத்திற்கு அப்பாலாம் ஐயாற்றானே, என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே, என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. வாழ்க வாழ்க. தத்துவங்களை எல்லாம் கடந்த தத்துவாதீதனாக நாதாந்த பெருமான இருக்கிறான். அந்த ஐயாற்று பெருமான் தான் அண்டத்துக்கு அப்பாலும் இருக்கிறான். ஆனா நாமெல்லாம் அண்டத்துக்கு உள்ளே இருக்கிறோம். அவன் அண்டத்துக்கு அப்பாலாயிருந்து நமக்கு அருள் செய்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. பற்றார் பொறபரி. தர்ஷன் வரீங்களா? திருச்சிற்றம்பலம். பற்றார் புறமெரித்தா என்றே நானே, பசுபதி பன்றங்கா வென்றே நானே, கற்றார்கள் நாவீனா என்றே நானே, கடுவிடையோன் ருத்திய ஏறே நானே, பற்றானார் நெஞ்சுள்ள என்றேன் நானே, பார்த்தற்கருள் செய்தா என்றேன் நானே, அற்றார் கருள் செய்யும் ஐயாரனே, என்றென்றே நான் ரற்றி ஐங்கென்றானே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. கடுவிடை ஒன்று ஊர்தியாய் என்றேன் நானே. அறத்தின் அடையாளமாக திகழ்கிற அந்த எருதின் மேலே வருகிறான் என்பதை கடுவிடை ஒன்று ஊர்தியான் என்று சொல்கிறார். அந்த அறமாவது அந்த அறத்துக்கு அடையாளமாக எருது இருக்கிறது. அறமாவது மனத்துக்கண் மாசிலனாதல். அதனால அந்த விடை ஊர்தியை பார்த்தால் நம்முடைய மனசு மாசற்றதாக திகழ வேண்டும் என்று பெருமாளிடத்திலே விண்ணப்பித்தார். வாழ்க வாழ்க. விண்ணோர் தலைவனே என்றேன் நானே. படிக்கிறேன். விண்ணோர் தலைவனே என்றே நானே, விளங்கும் இளம் பிறையாய் என்றேன் நானே, என்னார் எயில் எரித்தாய் என்றேன் நானே, ஏகம்பம் மேயானே என்றேன் நானே, பன்னார் மறை பாடி என்றேன் நானே, பசுபதி பால் நீற்றாய் என்றேன் நானே, அண்ணா ஐயாரனே என்றேன் நானே, என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே. நீங்க அண்ணா ஐயாரனே என்றேன் நானே. பெருமானை அண்ணா என்று அழைத்தல். அண்ணா என்றால் நம்மோட பெரியவர், தம்பிக்கு மேல அண்ணன். அதனால அண்ணன்னா பெரியவன் உயர்ந்தவன் பேரு. அதனால பெருமானை உயர்ந்தவன். அண்ணாமலையான்னா எல்லாத்துக்கும் உயர்ந்தவன். இந்த பாட்டை பாட சொல்ல நமக்கு என்ன அந்த இது ஞாபகம். காஞ்சிபுரத்துல ஒரு பெரியவர் இருந்தார், விநாயக முதலியார்னு. தேவாரத்துல பெரிய தேவாரம் பாடல் ரொம்ப கெட்டிக்காரர். அவர் 1969 நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் இறந்த போது அவர் ஆல் இண்டியா ரோட்ல பாட கூப்பிட்டாங்க.
அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவர் பேர் அண்ணாதுன்றதுனால திருமுறைகளை அண்ணா அண்ணான்னு வர சாவலெல்லாம் தொகுத்து வச்சு பாடினார். அது 69 நடந்த செய்தி. 31 55 ஆண்டுக்கு முன்னாடி இந்த பாட்டை நினைச்சோன்னே அவருடைய நினைப்பு வருது. அந்த பெரியவங்களாம் நினைச்சா நம்ம அந்த காலத்திலேயே அப்படிலாம் சிந்திச்சிருக்காங்க. பாடணும். என்ன பாடுது? அவரை பத்தி என்ன பாடுது? சரி, திருமுறைகள்ல எங்க அண்ணா அண்ணான்னு வருதோ அதெல்லாம் வச்சு பாடுவோம்னு அவர் பாடினார். அதுக்கப்புறம் அவருக்கு தமிழ்நாடு இதை விருது கொடுத்தாங்க அதுக்காக பின்னால. வாழ்க வாழ்க. அவருடைய சிஷ்யர் தான் அந்த கந்தகோட்டத்துல ஓதுவார் இருந்தார் பின்னாண்ட. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க. வாழ்க. நன்றி. அவன் என்று நான் உன்னை அஞ்சாதேனை. அவன் என்று நான் உன்னை அஞ்சாதேனை அருளறுப்பானே என்றேன் நானே. சிவன் என்று நான் உன்னை எல்லாம் சொல்ல செல்வம் தருவானே என்றேன் நானே. பவனாகி என் உள்ளத்துள்ளே நின்று பண்டை வினை அறுப்பாய் என்றேன் நானே. அவன் என்று ஆதிய ஐயாரனே என்றென்று நான் அகற்றி நைகின்றேனே. என்றென்றும் நான் அகற்றி நைகின்றேனே. திருச்சிற்றம்பலம். அவன் அவள் அதிகனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்தொழதாம் அந்தம்மாதி அன்மனார் புலவர்னு சிவஞான பதம் முதல் நூற்பா. அதுல முதல் சொல்லி எப்படி இருக்கும்? அவன் என்று இருக்கும். அவனை அதனால பெருமானை சிவனை அவன் என்று அழைத்தல் என்று ஒரு மரபு. அந்த சிவன் எப்படி இருக்கிறான்? பவனாகி என்னுள்ளத்தே நின்றான். பவன் என்ற சொல் பரபர் வடமொழி சொல் நினைச்சாங்க. அது அருமையான தமிழ் சொல். பவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அவன் நம்மை படைப்பவன், அவன் நம்மை காப்பவன், அவன் நம்மை துடைப்பவன், மறைப்பவன், அருள் போன்ற ஐந்தொழிலை செய்கிற பெருமான். அந்த ஐந்தொழிலுக்காக அவனை பவன் என்று என்னுள்ளத்தே நின்று நினைத்தால் நம்முடைய பண்டை வினைகள் அரும் என்ற சித்தாந்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. கச்சி ஏகம்பனே என்றேன் நானே. வாங்க லலிதா பாலசுந்தரம் வாங்க. கச்சி ஏகம்பனே என்றே நானே, கைலாய காரோணன் என்றே நானே, நிச்சன் மணாலனே என்றே நானே, நினைப்பார் மனத்துள்ள என்றே நானே, உச்சம் போதேரி என்றே நானே, உள்குவாரொல்லத்தார் என்றே நானே, அச்சம் பிணி தீர்க்கும் ஐயன்றே என்றென்றே நான் அன்றி நைகின்றேனே. என்றென்றே நான் அற்றி நைகின்றேனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அச்சம் பிணிதீர்க்கும் ஐயாரன்னே என்று நம்முடைய அச்சமாகிய பயத்தையும் போக்குவான். பிணி என்பது உடல் பிணியையும் உயிர் பிணியையும் சேர்த்து தீர்ப்பான் என்ற வகையில ஐயார நினைத்து நைதல். வாழ்க வாழ்க. வில்லாடி வேடனே. 10வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். பாலசுந்தரியா. வில்லாடி வேடனே என்றேன் தானே நானே, வெந்நீரு மெய் கணிந்தான் என்றேன் நானே, சொல்லாய குழலாள என்றே நானே, களவாய தொல்நெறி என்றே நானே, எல்லாம் என்னுயிரே என்றே இலங்கை கோன் நடுவில் வேற எல்லாம் என்னுயிரே என்றே நானே, இளங்கோக்கோன் தோளிரு தாயென்ற தானே, அல்லாவினை தீர்க்கும் ஐயன்தானே, என்றென்றே நான் அரட்டி நைகின்றேனே. அந்த பாட்டுல 4வது லைன்ல சுலாவாய தொல்நெறி. சுலாவுதல்னா நம்முடைய சுலாவுதல் என்ற சொல்லுக்கு நம்முடைய நன்மை உடையவர்கள் போற்றுகிற தொல்நெறி என்று சொல்லுவார்கள். அது
நன்மை உடையவர்கள் அதை போற்ற முடியும், தீமை உடையவர்கள் போற்ற முடியாது. ஏன்னா அதனால அந்த அந்த தொல்நெறிக்கு சுலாவாய தொல்நெறி, அதுதான் சித்தாந்த சைவம் என்று சொல்லுவார்கள். அதை போற்றுக. அந்த தொல்நெறியே அந்த சிவனை வணங்குகிற வழிபாடு. அதான் செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்ட அம்மலங்கழியே அன்பரோடு மருகே மாலரநேயமும் மறிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் வரணெனத் தொழுமை என்று அந்த சுலாவாய தொல்நெறியே என்றேன் நானே என்று சித்தாந்த சைவத்தை செய்திய சொல்கிற பாடலாக சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அதான் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தான் வாழ்க. அடுத்து அந்த திருத்தாண்டகத்துல 38வது பதிகம், இதுவும் திருவையாற்று பதிகம் தான். திருத்தாண்டகம் எந்த நேரமும் அந்த பாடக்கூடியது. அரிகாம்போதி ராகம்னு சொல்லுவாங்க. காவிரி வடகரிலே 51வது தலமாக தஞ்சைக்கு வடக்கே உள்ளது. பெருமான் செம்பற் சோதி, அம்பாள் அறம் வளர்த்த நாயகி. திருநாவுக்கரசு புராணத்துல அது 385 தான். கண்டு தொழுது வணங்கி கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலார் தமை போற்றி கொண்ட திருத்தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பில் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி திருத்தொண்டு செய்தே அண்டபிரான் திரு ஐயார் அமர்ந்தனர் நாவுக்கரசர். நாவுக்கரசர் அங்கே திருத்தாண்டகம், திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருநேர்சிமலைய பண்களை எல்லாம் திரு என்று வருகிற பண்களை எல்லாம் வைத்து பாடிய அந்த திருப்பதிகம்னு சொல்லுவாங்க. திருவையாறு வாழ்க. ஓசை ஒலியலாமானாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாசமலரலமானாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கெல்லாமானாய் நீயே திருவையரகலத செம்பொற் சோதி தேச விளக்கெல்லாமானாய் நீயே திருவையரகலத செம்பொற் சோதி. பெருமானை பேச பெரிதும் இனியாய் என்று சொல்கிறார் அப்பர் பெருமான். பேசும் பொருளுக்கு இறக்கிடமாம் பேச்சிழந்த மாசின் மணியின் மணிவார்த்தை பேசின்னு திருவாசகம். அதை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நோக்கரிய திருமேனி உடையான் நீயே. ஆர்த்தி கோபால். திருச்சிற்றம்பலம். நோக்கரிய திருமேனி உடையாய் நீயே நோவாமே நோக்கருள்வாய் வல்லாய் நீயே காப்பரிய ஐம்புலனும் காத்தாய் நீயே காமனையும் கண்ணழலார் காய்த்தாய் நீயே ஆர்ப்பரிய மானாக மார்த்தாய் நீயே அடியான் என்றடியன் மேல் வைத்தாய் நீயே தீர்ப்பரிய வல்வினை நோய் தீர்ப்பாய் நீயே திருவையரகலாது செம்போர் சோதி. திருச்சிற்றம்பலம். நன்றியா. வினைகளை மூவினையா சொல்லுவாங்க. அவன் அவள் அதிகனும் அவை மூவினைமையும். இருவினைன்னு சொல்றது ஒரு மரபு. அது நல்வினை தீவினைன்றது உலக வழக்கம். ஆனா மெய்கண்டார் பண்ணாரு முங்குவினைன்னு சொன்னார். அதுதான் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம்னு சொல்றது. சஞ்சிதம் என்பது எஞ்சு வினை, பிராரப்தம் என்பது நாம் ஏன்ற வினை. இதுக்கு மேல நாம் இப்ப செய்யற அந்த இதோட சேர்ந்து இனி செய்யற வினைக்கு பலனாக ஆகாமி என்ற ஏறு வினைன்னு பேரு. இந்த ஏறு வினையினால என்ன பண்ண சஞ்சிதம் ஏறிக்கொண்ட பிராரப்த வினை நம்ம அனுபவித்து கழித்து விடலாம் ஏன்ற வினையை. ஆனால் அந்த ஏறு வினை இருக்குதே அது என்ன பண்ண அடுத்த பிறவிக்கு மீண்டும் சஞ்சிதமாக மாறிடும். ஆனால் அதை தீர்க்க முடியுமானா தீர்க்கவே முடியாது.
ஆனால் அப்ப தீர்க்க வல்ல முடியாதுன்னா அப்ப அதுக்கு வழியே இல்லையானா இல்ல, அதை தீர்க்க வல்ல ஒருவர் இருக்கிறான், அவன்தான் ஐயாற்று பெருமான் என்று சொல்லி தீர்ப்பறிய வல்வினை நோய் தீர்ப்பாய் நீயே. எப்படியா தீர்ப்ப அப்படின்னா அந்த பாட்டிலேயே அதுக்கு பதில் சொல்றார். அதுக்கு முன்னடியில அடியார் அடியன் மேல் வைத்தாய் நீயே. பெருமான் தான் அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அவனே நமக்கு திருவடி சூட்டி அதன் மூலமாக அதை தீர்த்து வைப்பான் என்ற உயர்ந்த சித்தாந்த சைவத்தை செய்தியை சொல்ற பாடல். நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் என்று சொல்லி அந்த ஐயாற்று பெருமான் அடியான் அடியன் மேல் வைத்து தீர்ப்பறிய வல்வினையை தீர்க்க வல்லவன் என்று அந்த சித்தாந்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கனத்தகத்து கடுஞ்சுடராய். பட்டம்மாள் வாங்க. ஐயா. கனத்தகத்து கடுஞ்சுடராய் நின்றாய் நீயே, கடல் வரை வானாகாய மானாய் நீயே, தனத்தகத்து தலைக்கலனா கொண்டாய் நீயே, சார்ந்தாரை தகைத்தாள வல்லாய் நீயே, மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே, மலர் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, சினத்திருத்த திருநீல கண்டன் நீயே, திருவையார் அகலாத செம்பொற்சோதி. தனத்தகத்து தலை கலனா கொண்டாய் நீயே. நாமெல்லாம் தலைக்கணம் புரிந்தோட இருக்கிறோம். நம்ம வச்சுக்கிறது நம்ம கிட்ட இருக்கிறது தலைக்கணம், அதுதான் ஆணவம். ஆனால் பெருமான் தலையையே கலனாக கொண்டு பிரம்ம கபாலத்தை கலனாக கொண்டு அந்த தலைக்கணத்தை ஆக அந்த ஆணவத்தையே பிச்சையாக ஏற்று நமக்கு அருள் செய்கிறான். அதனாலே தனத்தகத்து தலை கலனா கொண்டாய் நீயே. அந்த அந்த கலன் என்பது அங்கே பிரம்ம கபாலத்தை குறிக்கும் என்று சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ஊனுற்ற மலைமகளாய் ஆனாய் நீயே. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வானுற்ற மாமலை கலனாய் நீயே, வடகையிலை மண்ணி இருந்தாய் நீயே, ஊனுற்ற ஒளிமழுவாட்படையாய் நீயே, ஒளிமதியோடரவு புனல் வைத்தாய் நீயே, ஆனுற்ற ஐந்தும் அமர்ந்தாய் நீயே, அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேனுற்ற சொல் மடவாள் பங்கன் நீயே, திருவையாரகலாத செம்பச்சோதி, திருவையாரகலாத செம்பச்சோதி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வானுற்ற மகளாய் நின்றாய் நீயே. பெருமானே சிவமும் சக்தியுமா இருக்கிறான். ஐயாரப்பனாகவும் அறம்பளர்த்த நாயகமும் அவனே இருக்கிறான் என்று சொல்லி வானுற்ற மலைமகளாய் ஆனாய் நீயே என்று சக்தியின் பாகமாகவும் அணைக்கொள்ளுது. அவன் சிவமாகவும் சக்தியாக இருக்கிறார். அந்த சக்தி எப்படிப்பட்டவள்? தேனுற்ற சொல்மடவாள், அவனுடைய பங்கனாக ஐயாரப்பன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பெண்ணான் பிறப்பிலே நின்றாய் நீ. வாழப்பாடி சித்ரா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேன் சாமி. திருச்சிற்றம்பலம். பெண்ணான் பிறப்பிலியாய் நின்றாய் நீயே, பெரியார்கட்கெல்லாம் பேரியாய் நீயே, உண்ணாவரு நஞ்சம் உண்டாய் நீயே, ஊழி முதல்வனாய் நின்றாய் நீயே, கண்ணாயுலகெல்லாம் காத்தாய் நீயே, கலர்ச்சேவடி என் மேல் வைத்தாய் நீயே,
தின்னார் மழுவாட்படையாய் நீயே திருவையாறு அகலாத செம்பர் சோதி ஐயாறு அகலாத செம்பர் சோதி. நன்றி. உலகத்துல நமக்குள்ள போட்டி, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு. ஆனா எல்லாத்துக்கும் பெரியவன் யாரு? பெருமான் தான். பெரியார்கட்கு எல்லாம் பெரியாய் நீயே. ஏன் அவன் பெரியவனா இருக்கணும் அப்படின்னா, அவன் நம்ம மாதிரி பிறந்து பிறந்து இறக்காமல் அவன் பிறப்பிலியாய் இருக்கிறான். அதனாலே அவன் பெரியவன் என்று அந்த கேள்விக்கான பதிலை அங்கே சொல்லி வினாவிடை பாடலாக அமைத்திருக்கிறான். வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு, உற்றிருந்த உணர்வெல்லாம். சங்கர் ஐயா வாங்க. சங்கர். உற்றிருந்த உணர்வெலாமானாய் நீயே உற்றவர்கோர் சுற்றமாய் நின்றாய் நீயே கற்றிருந்த கலைஞான மானாய் நீயே கற்றவர்கோர் கற்பகமாய் நின்றாய் நீயே பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே பிராணாடி என்னை வைத்தாய் நீயே செத்திருந்த திருநீல கண்டன் நீயே திருவையாரகலாத செம்பர் சோதி திருவையாரகலாத செம்பர் சோதி. திருச்சிற்றம்பலம். நம்ம மேல பாசமுடையவர்கள் யாருன்னா நம்ம பெற்ற தாய் தான் நம்மிடத்துல ரொம்ப பாசமா இருப்பான். அதனால இந்த உறவுகளில அந்த தாய் உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் பெற்றிருந்த தாயவளின் தாயை விட நல்லவன் அவனா இருக்கிறான். ஏன்னா இந்த தாய் இந்த பிறவிக்கு மட்டும்தான் தாய். ஆனால் பெருமான் நாம் எடுக்கிற பிறவிதோறும் நமக்கு தாயாக இருந்து அருள் செய்கிறான். அதனாலே பெற்றிருந்த தாயவளின் எல்லாய் நீயே என்று. வாழ்க வாழ்க. எல்லா உலகமும் ஆனாய் நீயே. சிவசெல்வி அம்மாவா. சிவா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. எல்லா உலகும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சோடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லா வினைகளை ஏற்பாய் நீயே புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாரகலாத செம்பர் சோதி செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாரகலாத செம்பர் ஜோதி. சிவா. திருச்சிட்டம். நன்றிங்கய்யா. அதுல 5வது வரை பொல்லா வினைகள் என்ன படிச்சீங்க? பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே. அறுப்பாய் நீ. நீங்க படிச்சது என் காதுல பொல்லாவே ஏற்பாய்னு கேட்டது என் காதுல. ஒரு என் காது குறையும் தெரியல. பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாரகலாத செம்பர் சோதி. அவன் வினைகளை அறுக்கக்கூடிய, அதுக்காக கையில மழு வைத்திருக்கான்னு சொல்ல. வினைகளை அறுப்பதற்காகத்தான் மழுவை கையிலே இருந்திருக்கிறான். மானும் ஏந்திருக்கிறான். நமக்கு மயக்கமாகிய மாயா தனுவிளக்கை தருவதற்காக மானையும் வினைகளை அறுப்பதற்காக மழுவும் வைத்திருக்கிறான் என்று சொல்வார்கள். அவன் செல்வாய செல்வம் தருவான். அது என்ன செல்வம் என்பதை முந்தன அடியில சொல்றார். புகழ் சேவடியன் மேல் வைத்தாய் நீயே. செல்வம் என்பது அவனுடைய திருவடிதான் செல்வம். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமென அந்த பெருமானுடைய திருவடிதான் செல்வத்துள் சிறந்த செல்வம் என்ற மாதிரி இங்க புகழ் சேவடியன் மேல் வைத்தாய் நீயே என்று சொல்லி அதையே நமக்கு செல்வமாக தருகிறான் என்று. உலகியல் செல்வம் என்பது வேறு, அருளியல் செல்வது அது
பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லாகி அங்கன்ற திருக்குறளை நினைவுபடுத்துற பாடல சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து ஆவினில் ஐந்தும் அமர்ந்தாய் நீ. வாங்க சதானந்தன் ஐயா வாங்க. அடுத்தது கணபதி ஐயா. சிற்றம்பலம். ஆவினில் ஐந்தும் அமர்ந்தாய் நீயே, அளவில் பெருமை உடையாய் நீயே, பூவினில் நாற்றமாய் நின்றாய் நீயே, போர்க்கோலம் கொண்டு எய்தாய் நீயே, நாவில் நடுவுரையாய் நின்றாய் நீயே, நாவில் நடுவுரையாய் நின்றாய் நீயே, நன்னி அடி என் மேல் வைத்தாய் நீயே, தேவர் அறியாத தேவன் நீயே, தேவர் அறியாத தேவன் நீயே, திருவையாறு அகலாத செம்பொள் ஜோதி. திருச்சிற்றம்பலம். பெருமான் ஆவினில் ஐந்தும் அமர்ந்தான். அப்ப ஐந்து என்பது அஞ்செழுத்து. அது பஞ்சகாவியம்னு சொல்றது வேற, அது உலகியல் நிலை. அருளியல் நிலையில அது ஆவில் ஐந்து என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற அஞ்செழு. அந்த அஞ்செழுத்தாய் அவன் அமர்ந்திருக்கிறான். ஐயா உண்மை விளக்கம் சொல்லும் போது சொல்லுவாங்க ஆடும் படிகள்னு. இன்னொரு பாட்டு இருந்தது, சேர்க்கும் துடிசிகரம் சிக்கனவா வீசுகரம், யார்க்கும் யகரம் அபயகரம், பார்க்கிறைக்கு அங்கிநகரம், அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரமுதான் என்று நமசிவாயத்தையும் சிவாய நமய என்ற அந்த இரண்டையும் ஐயாவுடைய அந்த இதுல பொருத்தி காட்டுதல். ஆனா அதுதான் ஐந்தும் அமர்ந்தல் என்று சொல்லி எங்க ஐயா சொல்லுவாங்க. அதோட கடைசியில அந்த ஓங்காரத்துக்கு சேர்த்து ஓங்காரமே நல் திருவாசி உற்றதனில் நீங்காய் எழுத்தே நிறை சுடராம், ஆங்காரமற்றார் அறிவரு அணியம்பலத்தானாடல், இது பெற்றார் பிறப்பற்றார் பின். அதனால அந்த அஞ்செழுத்தை அவன் அமர்ந்திருக்கிறான். இதை உணர்ந்தால் நமக்கு பிறவி இல்லை என்று நம்ம அது யார் சொல்றாரு, மனவாசகம் கடந்தார் சொல்றாரு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து என் திசைக்கும் ஒன் சுடராய் நின்றாய். கணபதி சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாதி பூஜ்யம் சமர்த்தாமி. அடியார் பெருமக்கள் பாது நானாவித பரிமள மந்திர சந்தன பத்திர சமர்த்தாமி. ரூபதேவம் மக்கம் ரூபதேராஞ்சனம் சமர்த்தாமி. சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். என் திருச்சிற்றம்பலம். என் திசைக்கும் தொடராய்ந்தாய் நீயே, ஏகம்பமேவி நீயே, ஒன்றிசைக்கும் நறுங்குன்றிதாராய் நீயே, வர உலக்கருளவல்லாய் நீயே, துண்டதும் நடி வரவ இந்த நீயே, ஓ மலரேவடி என் மேல் வித்தாய் நீயே, திசைக்கோ சங்கூட்டவல்லாய் நீயே, செங்கூட்டவல்லாய் திருவையாரகலாத செம்பஜோதி, திளைக்கோ சரங்கூட்ட வல்லாய் நீயே, திருவையாரகலாத செம்பஜோதி. சிவாத்திட்டம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. தொண்டிசைத்துன் அடிபரவ நின்றாய் நீயே. பெருமானுக்கு உழவார தொண்டு செய்து அந்த அந்த தொண்டின் நடுவிலே திருநேரிசை, திருக்குறுந்தகை, திருவிருத்தம்,
அப்படின்னு பெருமானுக்கு புகழ்பாடிய பெருமான் யாரு? அப்பர் பெருமான். அதனால அவர் தொண்டிசைத்தும் அடிபரவன் என்றாய் என்று அவர் பெருமானை போற்றினாலும் இந்த வார்த்தை திருநாவுக்கரசு நாயனாரை குறிக்கும் என்று சொல்கிற வகையில தொண்டிசைத்தும் அடிபரவன் என்றாய். அதனால்தான் அவர் பாடிய உழவாரமும் தேவாரமும் நம்மை காக்கிறது என்று சொல்லி அப்பர் பெருமான் நினைத்து பாட வேண்டிய இந்த பாடல் என்று இதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. தின்சிலைக்கு ஓர் சரம் கூட்ட வல்லாய் நீயே. அதே தென்சிலை என்பது அந்த மேருமலையை வெல்ல வளைத்து அவன் முப்புறமாவது மும்மல காரியம்னு சொல்லி அந்த மேருவையே வில்லாக வளைத்து அதில் என்ன பண்ணான்? திருமாலே அம்பாக நின்று அந்த முப்புறங்களை எரித்தான்னு சொல்லுவாங்க. அந்த முப்புறமாவது மும்மல காரியம் என்று நம்முடைய மும்மலங்களை அறுப்பதற்காக அவன் செய்த செயலுக்கு தென்சிலைக்கோர் சரம் கூட்ட வல்லாயினியே என்ற செய்தி. வாழ்க வாழ்க. தர்ஷன் பாடுங்க. அடுத்தது சரஸ்வதி. தர்ஷன் பாடுங்க. அடுத்தது சரஸ்வதி. ஐயா நான் கிரண் பாடினார்ல அவரு கிரண். அவர் கண்ணுக்கினியா நீ ஒரு பரிதிமார் கலைஞர். வாழ்க வாழ்க. பாடுறாங்க. 10வது பாட்டு. சரிங்க ஐயா. விந்தார் புறம் முன்ற மெய்தாய் நீயே, விண்ணவர்க்கும் மேலாகி நின்றாய் நீயே, கண்டராய் கொல்லும் நன் சுண்டாய் நீயே, காலங்கள் ஒழியாய் நின்றாய் நீயே, தொண்டாய் அடியே நாய் ஆண்டாய் நீயே, துமலரசே வடியேன் மேல் வெய்தாய் நீயே, செந்தோன் விட்டெறியாடலுகந்தாய் நீயே, திருவையாரகலாத செம்போர் சோதி, திருவையாரகலாத செம்போர் சோதி. வாழ்க வாழ்க. தொண்டாய் அடியேனை ஆண்டாய் நீயே. நான் உனக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லாமல் பெருமான் என்னை தொண்டாக கொண்டான் என்கிற அந்த சைவ மரபை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ஆரும் அறியா இடத்தாய் நீயே. சரஸ்வதி அம்மாவா. திருச்சிற்றம்பலம். ஆரும் அறியா விடத்தாய் நீயே, ஆகாயம் தேரூர வல்லாய் நீயே, பேரும் பெரிய இலங்கை வேந்தன் பெருமுடிய திறந்தாய் நீயே, ஊரும் புறமூன்றும் அட்டாய் நீயே, ஒண்டாமரை மலராங்கூடி, தேரும் அடியேன் மேல் வைத்தாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பன் ஜோதி, தேரும் அடியேன் மேல் வைத்தாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொற் ஜோதி. நன்றி ஐயா. முந்தின பாட்டுல தொண்டாய் அடியேனை ஆண்டாயினியே என்று சொன்ன அப்பர் பெருமான் இங்க என்ன சொல்றாரு? தேரும் அடியன் மேல் வைத்தாயினியே, என்னை தொண்டனாக ஏற்றுக்கொண்டு திருவடியை வைத்தாய். அது அந்த திருவடி என்ன திருவடி? திருமாலும் பரமனும் தேடுகின்ற திருவடி. அதனாலே ஒண்டா மறையானும் மாலும் கூடி தேரும் அடி, அந்த அடியை என் மனத்தே என்னுடைய முடிமே அந்த அடியை முடிமேல் வைத்து என்னை தொண்டனாக கொண்டாய் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையிலே 39. இன்னொரு பதிவு படிச்சலாமையா? திருமழபாடி திருத்தாண்டகம் பொதுப்பண்ணாக எந்த நேரமும் அரிகாம்பது ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி வடகரையிலே 54வது தலமாக திருவையாற்றுக்கு மேற்கே உள்ளது. பெருமான் வைரத்தூநாதர், அம்பாள் அழகம்மைன்னு பேரு. பெரிய புராண பாடல் 386. நீடிய 11.
நீடிய அப்பதி நின்று நீ தானமே முதலாக மாடுயர் தானும் பணிந்து மழபாடியாரை வணங்கி பாடிய செந்தமிழ் மாலை பகர்ந்து பணி செய்து போற்றி தேடிய மாலுக்கு அறியார் திருப்பூந்துருத்தியை சேர்ந்தார். திருவையாற்றை அடுத்து அவர் வழிபட்ட தலங்கள் நைத்தானம் முதலாகிய தலங்கள், அதிலே மழபாடியையும் வணங்கி அங்கிருந்து திருப்பூர் துருந்தி போனார் என்று அவர் வழிபட்ட தலங்கள் எல்லாம் பட்டியலிடுகிறார். அதிலே மழபாடியும் ஒன்று. வாழ்க. நீரேறு திருமேனி உடையான் கண்டாய் நெற்றி மேல் ஒற்றை கண் நிறைந்தான் கண்டாய் ஊராக உமை பாகம் கொண்டான் கண்டாய் கொடிய விடம் உண்டிருண்ட கண்டன் கண்டாய் ஏரேறி எங்கும் திரிவான் கண்டாய் ஏழுலகும் ஏழ்மலையும் ஆனான் கண்டாய் மாறனா தம்மரணம் அட்டான் கண்டாய் மழபாடி மண்ணு மணாளந்தானே மாறனா தம்மரணம் அட்டான் கண்டாய் மழபாடி மண்ணு மணாளந்தானே. மாறனார்னா பகைவர்னு சொல்லுவாங்க. அந்த பகையாக அந்த முப்புறங்களை எரித்தான், அந்த அரணம் எரித்தான் சொல்றது வேறு. ஆனால் நம்முடைய பகையாகிய ஆணவத்தை அழித்தான் என்பதுதான் அந்த முப்புறமாவது மும்மல காரியம். வாழ்க வாழ்க. கொக்கிரகு சென்னி உடையான் கண்டாய். வந்தவாசி செண்பகவல்லி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். கொக்கிரகு சென்னி உடையான் கண்டாய் கொள்ளை விடையேறும் கூத்தன் கண்டாய் அக்கரை மேலாடல் உடையான் கண்டாய் அனலங்கை ஏந்திய ஆதி கண்டாய் அக்கோடு அரவம் அணிந்தான் கண்டாய் அடியார்கட்கு ஆரமுதம் ஆனான் கண்டாய் மற்றிருந்த கங்கை சடையான் கண்டாய் மழபாடி மண்ணும் மணாளன் தானே மற்றிருந்த கங்கை சடையான் கண்டாய் மழபாடி மண்ணும் மணாளன் தானே. ஐயா. பெருமான் அடியார்கட்கு ஆரமுதாய் அந்த கங்கையை சடை மேலே தாங்கினான். அந்த உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக கங்கையை தாங்கிய கங்காதரன் அவன் அடியார்கட்கு ஆரமுதாய் இருக்கிறான் என்பதை காண வேண்டும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு. செல்வம் அம்மாவா. நெற்றி தனி கண்ணுடையான் கண்டாய் நேரிழை ஓர் பாகமாய் நின்றான் கண்டாய் பற்றி பாம்பாட்டும் படிரன் கண்டாய் பல்வோர் படிதேர் பரமன் கண்டாய் செற்றார் புறம் மூன்றும் செற்றான் கண்டாய் செழுமாமதி சென்னி வைத்தான் கண்டாய் மற்றொரு குற்றம் இலாதான் கண்டாய் மழபாடி மண்ணும் மணாளந்தானே மற்றொரு குற்றம் இலாதான் கண்டாய் மழபாடி மண்ணும் மணாளந்தானே. திருச்சிற்றம்பலம். நெற்றி மேல் தனிக்கண் உடையான் கண்டாய் என்று அந்த காமனை எரிப்பதற்காக நெற்றிக்கண் என்று சொல்வார்கள். நம்முடைய அந்த நெற்றிக்கண் மூலமாக நம்முடைய ஆசைகளை அறுத்து நம்மேல் அன்பு செலுத்தக்கூடிய பெருமானாக அவன் இருக்கிறான். ஆசை நீக்கி அன்பு சேர்த்ததற்காக அமைந்தது அந்த நெற்றிக்கண் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அலையார்ந்த புறக்கங்கை. தனலட்சுமி அம்மாவாங்க. அலையார்ந்த புனர்கங்கை சடையான் கண்டாய் அண்ட கப்பாளாய் நின்றான் கண்டாய் கொலையான கூற்றம் பூமைத்தான் கண்டாய் கொள்வேங்கை தோலொன்று உடுத்தான் கண்டாய் சிலையவள் திரிபுரங்கள் செற்றான் கண்டாய் செழுமாமதி சென்னி
வைத்தான் கண்டாய். மலையார் மடந்தை மணாளன் கண்டாய். மழபாடி மண்ணு மணாளன் தானே. மலையார் மடந்தை மணாளன் கண்டாய். மழபாடி மண்ணு மணாளன் தானே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மலையார் மடந்தை மணாளன் கண்டாய். பெருமான் என்ன பண்ணுவானா, அடியார்களை சோதிக்கிற போது தனியா வருவான், அருள் செய்கிற போது தானும் தன் தையலுமாய் வருவான். அதுதான் பெரிய புராணம். அதனால பெரிய புராணத்துல அடியார்களுக்கு அருள் செய்ய போது தானும் தன் தையலுமாய் வந்திருந்தான், அந்த விடை மேல ஏறி. அதனால மலையான் மடந்தை மணாளன் கண்டாய் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. உலந்தார்தம் அங்கம் அணிந்தான் கண்டாய். முனுசாமி ஐயா வாங்க. 5வது பாட்டு. அடியார் பெருமக்களையும் திருவடி தொழுகிறேன். உலந்தார்தம் அங்கம் அணிந்தான் கண்டாய். உவகையோடின் அருள்கள் செய்தான் கண்டாய். கலந்திகழும் கொன்றை சடையான் கண்டாய். நால் வேதம் ஆரங்கம் ஆனான் கண்டாய். உலந்தா தலை கலன கொண்டான் கண்டாய். உம்பரா தங்கள் பெருமான் கண்டாய். மறந்தா திருபடி என் தலைமேல் வைத்து மழபாடி மண்ணு மணாளன் தானே. சிவாய நம. நன்றி ஐயா. இந்த பாட்டுல பெருமான் நலந்திகழும் கொன்றை சடையான் கண்டாய், அடியார்களுக்கு நலம் செய்தல். எனக்கு கூட நம்ம முன்சாமி ஐயா நேற்று ஒரு நலம் செய்தார். அங்கிருந்து பன்னீர் புத்தகத்தை வாங்கி பாசல் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அதனால நலந்திகழும் கொன்றை சடையாதாய். வாழ்க வாழ்க. அடுத்து தாமரையான் தன் தலையை சாய்த்தான் கண்டாய். வாங்க நித்திலாமா வாங்க. 6வது பாட்டு. திரம்பலம் தாமரையான் தன் தலையை சாய்த்தான் கண்டாய். தகவுடையார் நெஞ்சிருக்கை கொண்டான் கண்டாய். பூமலரான் ஏத்தும் புனிதன் கண்டாய். உணர்ச்சி பொருளாகி நின்றான் கண்டாய். ஏமரவு வெஞ்சிலையொன் ஏந்தி கண்டாய். இருளார்ந்த கண்ட திரைவன் கண்டாய். மாமரவும் கலைகையில் ஏந்தி கண்டாய். மலபாடி மண்ணு மலனான் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மாமரவும் கலை கை ஏந்தி கண்டாய். அந்த கலையாகிய மானை கையில் ஏந்திருக்கிறார். எதற்காக? நம்மை உலகியல் நிலையிலிருந்து அருளியலை செலுத்துவதற்காக. அதுதான் வேதியியல். அதான் வேதியியல் செல்வி பாட்டது. மாமரவும் கலைமறி கலை கையில் ஏந்தி கண்டாய். அப்ப அந்த மான பார்த்தா பெருமான் நம்மை உலகிலிருந்து அருளியலுக்கு செலுத்த வேண்டும். அதுதான் வேதியியல் நிலை. அந்த வேதியியல் செல்வியாக நந்தினி வாழ்க. நீராகி நித்தலா இல்லையா? பத்மாவதி அம்மா வாங்க. நீராகி. சிவாய நமய்யா. நீராகி நெடுவரைகள் ஆனான் கண்டாய். நிழலாகி நீள் விசும்பும் மானான் கண்டாய். வாராகி பௌவம் ஏழானான் கண்டாய். பகலாகி வானாகி நின்றான் கண்டாய். ஆரேனும் தன்னடியார் கண்பன் கண்டாய். அணுகாகி ஆதியாய் நின்றான் கண்டாய். வாராந்த வனமுலையான் பங்கன் கண்டாய். மழப்பாடி மண்ணோ மணாளன் தானே. மழப்பாடி மண்ணோ மணாளன் தானே. நன்றி ஐயா. ஆரேனும் தன்னடியார்க்கு அன்பன் கண்டாய். இவன் வேண்டிவா இவன் வேண்டாதன்னு சொல்லி யாராயிருந்தாலும் நம்முடைய பெருமானை யார் பெருமான் நினைக்கிறார்களோ அவர்களும் நம்முடைய சிவனுக்கு அன்பர்கள். அதனால ஆரேனும் தன்னடியார்க்கு அன்பன் கண்டாய் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. பொன்னியலும் திருமேனி. போரூர் செண்பகவல்லியம்மா. நன்றி. பொன்னியலும் திருமேனி உடையான் கண்டாய். பூங்கொன்றை தார் ஒன்று அணிந்தான் கண்டாய்.
கேட்கலையா? மின்னியலும் படிங்க. மின்னியலும் வாசடை பொன்னியலும் திருமேனி உடையான் கண்டாய், பூங்கொன்றை தார் ஒன்று அணிந்தான் கண்டாய், மின்னியலும் வார்சடையம் பெருமான் கண்டாய், வேழத்தின் உரி விரும்பி போர்த்தான் கண்டாய், தன்னியல்பார் மற்றொருவர் கையில்லான் கண்டாய், தாங்கரிய சிவன் தானாய் நின்றான் கண்டாய், மன்னிய மங்கையோர் கூரன் கண்டாய், மழபாடி மண்ணும் மணாளன் தானே, மன்னிய மங்கையோர் கூரன் கண்டாய், மழபாடி மண்ணும் மணாளன் தானே. நன்றி ஐயா. தாங்கரிய சிவம் தானாய் நின்றான் கண்டா என்பது, சிவம் என்பது மங்களம்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. ஆனால் மங்களம் என்ற ஒரு பொருள் இருந்தாலும் இன்னொரு பொருள், அவன் சிறப்பும் பனப்புமாய் அம்மையப்பனாய் இருக்கிறான் என்ற வகையிலே தாங்கரிய சிவம் தானாய் நின்றான் கண்டாய். அவன் தன்னுடைய சக்தியை ஒரு பாகமாக வைத்து சிறப்பும் பனப்புமாக அம்மையப்பனாக இருக்கிறான் என்று பொருள் காணுதல். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. உமாமா வாங்க. ஆளாலம் உண்டு வந்த யாரியா? 9வது பாட்டு. ஐயா ராஜா ஐயா. உமா மகேஸ்வரி. உமாமா வாங்க. குன்றத்தூர் உமாமா. குன்றத்தூர் இருக்கீங்களா? சிவானம்பா. 7வது பாட்டா சுவா? 9வது பாட்டுமா. ஆளாலம் உண்டு வந்த 9வது பாட்டு. 6:39 ஆலாம் உண்டு உகந்த ஆதி கண்டாய், அடியலார்த்தம் புறமூன்றும் எய்தான் கண்டாய், காலால காலனையும் காய்ந்தான் கண்டாய், கண்ணப்பற்கு அருள் செய்த காலை கண்டாய், பாலாரும் ஒளிமடவாள் பாகன் கண்டாய், பசு எரிப்பலி திரியும் பண்பன் கண்டாய், மாலாலும் அறிவறிய மைந்தன் கண்டாய், மலபாடி மண்ணும் மணாளன் கண்டாய், மாலாலும் அறிவறிய மைந்தன் கண்டாய், மலபாடி மண்ணும் மணாளன் கண்டாய். திருச்சிற்றம்பலம். மாலாலும் அறிவறிய மைந்தன் கண்டாய். திருமாலும் தேடுகிற பிரமனும் தேடுமும் பிரமனா இருக்கிறான். ஆனா அவனை நம்ம அடியாருடைய உள்ளத்தை தேடி கண்டு கொண்டேன்னு நம்முடைய உள்ளத்திலே அடியார்கள் தேடாதவாறு உள்ளத்திலே இருக்கிறான் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஒரு சுடராய் உலகேடும் ஆனான் கண்டான். மல்லிகாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். இந்த பக்கம் எடுக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. 6:39 நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தொண்டரை தொழுதடி பணிமீன் தூய நெறி எளிதாமே. ஒரு சுடராய் உலகேலோமானான் கண்டாய், ஓங்கார தொற்பொருளாய் நின்றான் கண்டாய், விரிச்சுடராய் விளக்கொலியாய் நின்றான் கண்டாய், விழலொலியும் வேல் ஒலியும் ஆனாய் ஆனாய் கண்டாய், இருச்சுடர் மீதோட என்னங்கய்யா? வேல் ஒலியும் ஆனாய் கண்டாய், இருச்சுடர் மீதோட இலங்கை கோணை, ஈடலிய 21 ஒளிரும் தான் கண்டாய், மறுச்சுடரின் மாணிக்கன் கொன்று கண்டாய், மலப்பாடி மண்ணு மணாலந்தானே, மலப்பாடி மண்ணு மணாலந்தானே. திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றிங்கய்யா. பெருமான் எப்படி இருக்கிறார்? விழவொலியும் வெள்வொலியும் ஆனான் கண்டாய். முதல்ல அவர்கிட்ட ஓசை ஒலியலாம் ஆனாய் நீ என பண்ணார். விழவொலி என்பது ஒலியாகவும், வேள்வி என்பது விழவொலி என்பது ஓசையாகவும், வேள்வி என்பது ஒலியாகவும் சொல்வார்கள். ஓசை என்பதற்கு அர்த்தம் இல்லை. விழால என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன பண்றோம்? விழா கொண்டாடுனா ஊரை சுற்றி வந்து பண்ணிடுறோம். அதனால அது ஓசையாக
பொருளற்றவையாக போகிறது. பொருளற்ற அது பொருள் உணர முடியாமல் போகிறது. நம்ம உணர்றதில்ல, அவங்க பொருளோட தான் செய்வாங்க. ஆனா எதுக்காக விழா செய்யணும் தெரியாம ஏதோ போறேன், கடைக்கு போறேன், அவங்க 4 பேரை பார்த்தோன்னே அந்த பொருள் இல்லாம போகிறது. ஆனால் வேள்வி செய்கிற போது பெருமானுடைய பொருளறிந்து அஞ்செழுத்து போது வேள்வி செய்கிற போது அவன் ஒலியாக இருந்து நாதத்தின் வழியாக நம்முடைய இறை ஆற்றலை மூலாதாரத்தில் எழுப்பி அந்த புருவ நடுவில் வைக்கிற மாதிரி வேள்வி ஒலியாக அவன் நிற்கிறான். விழாவிலே ஓசையாகவும் வேள்வியிலே ஒலியாகவும் நிற்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயக்கு சமமான இந்த பாடலை விழவொலியும் வெள்வொலியும் ஆனாய் நீ என்று சொல்ற இது. வாழ்க வாழ்க. நன்றி. இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம், மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். வாழ்க. திருப்பொன்னூசல் தமிழ் அரசு அம்மா படிங்க. 9வது பாட்டு திருப்பொன்னூசல். ஐயா தெங்குளவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குளவு சோதி தனியுருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்து தெந்தரமும் ஆட்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குளவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குளவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. கதவம் அடைப்பதற்கான பாட்டு சிவசெல்வி அம்மா பாடுங்க. வாழ்த்து சதானந்தன் ஐயா. சிவா திருச்சியாவது நமச்சிவாயவே. வேட்கை நோய் இனியோர் சவுண்ட் சரியா வரலாமா? ஆடியோ சரியா வரலாமா? படிங்க, சத்தமா படிங்க. கேக்குது, படிங்க. கேக்குதா? செல்வியம்மா கேக்கலைங்கம்மா. ஆடியோ வரல. வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடி கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமீன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. மணி இருக்காங்க, எஸ் மணி, பிரபாகரனை, பணத்தை அறிய எல்லாம் இருக்காங்க. யாராவது வாழ்த்து பாட்டு எஸ் மானின்னு ஒருத்தர் வராரு, பிரபாகரன் இருக்காங்க. பணத்தை அறியா பனசை சே ஹரிகோபாலா ஹரியான்னு தெரியல. இருக்கீங்களா நீங்க? ஹரியா சாமி நீங்க பாடுங்க சாமி, நான் கவனிச்சுக்கிறேன். சரி சரி, வாங்க சதானந்தன் ஐயா வாங்க. இருக்காங்களா லைன்ல? சதானந்தன் இருக்காங்களா லைன்ல? இருக்காங்க ஐயா, நான் பேசல. வந்தவாசி செண்பகொல்லியாமா படிங்க. வந்தவாசி செண்பகொல்லியாமா படிங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா அடியார் யாருன்னா படிக்க சொல்லுங்க ஐயா. ஐயா படிங்க ஐயா. நீங்களே பாடி முடிச்சிருங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோ உறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநக
பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்க அந்தனர் வானவராணினம் விழ்க தன் புனல் வேந்தனும் பொங்குக. ஆழ்க தீயதையெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் திருவும் புனர்ப்பானே. பெண்ணை என் பிழையை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர பணிப்பானை. என்ன தன்மையன் என்று அறிய ஒன்னாய் அம்மானை. எளிவந்த பிரானே அன்னம் வைகும் வயற்பழனத்தனியாரூரானை. மறக்கலுமாமே நன்மை பெருகள் நெறிய வந்தனைந்த நல்லூரின். ஒரு நிமிஷம். பெருமான் பிழையலாம் பொறுப்பான், பிழையலாம் தவிர்ப்பான். அவன் சக்தியாயிருந்து பிழை பொறுப்பான், சிவமாயிருந்து பிழையை தவிர்ப்பான்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. சிவமும் சக்தியாயிருந்து பிழையை பொறுத்தலும் பிழையை தவிர்த்தலும். பொறுப்பது சக்தி, தவிர்ப்பது சிவம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. நன்மை பெருகல் நெறியே வந்தனைந்த நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதினில் உன்னுடைய நினைப்பதனை முறிக்கின்றோம் என்ற வருத்தம் தென்னிமிசை பாதமலர் சுற்றினான் சிவபெருமான். வான்முகில் வளாது பெய்க மணி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறையரங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிகள். நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு சிவபெருமானின் தனிப்பெரும் கருணையாலே திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமிகள் அருளி செய்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்தை பாராயணம் செய்தோம். மீண்டும் இன்று இரவு 10 மணிக்கு நாயன்மார் புகழ் பாடிய நால்வர் என்ற தலைப்பின் கீழே சந்திப்போம் என்று கூறி அனைவரிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். பத்மாவதி அம்மா ஐயா ஒரு நிமிஷம் இருக்குமா. நம்ம சிவனேச ஐயா பாட்டு, அந்த பாட்டு சுந்தரர் பாட்டை பொன்னும் பொருளும் தருவானை போகமும் திருவும் புடற்பானேன்னு உலகியல் நிலையிலிருந்து அவனுக்கு பொண்ணு தருவான், பொருள் தருவான், போகம் தருவான். அப்படியே உலகியல் நிலையிலேயே நின்று பெருமானை வேண்டுதல் என்பது உலகியல் நிலை. ஆனால் அருளியல் நிலையிலே நின்று அவன் சக்தியாக இருந்து பிழை பொறுக்க வேண்டும், சிவனாக இருந்து நம்முடைய பிழையை தவிர்க்க வேண்டும் என்பது அருளியல் நிலைன்னு சொல்லுவாங்க. சொல்லுமா பத்மாவதி அம்மா என்ன சொல்ல போறாங்க? ஐயா, நம்ம ஊரை பக்கத்துல இருக்க பரமேஸ்வரி அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லை இருக்காங்க. நேற்று ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிருக்காங்க.